அன்புள்ள சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதிரியான நாளை நாம் மரணிப்போம் என்கின்ற மாதிரியான இந்த நிகழ்வு, ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுமாக இருந்தால் ஒரு முஃமின் இதை இரண்டாக பிரித்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படி என்று சொன்னால், எப்பொழுதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம், எப்பொழுதும் ஒருவர் நாளை மரணிக்கலாம். இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விஷயங்கள் உண்டு. நாளை மரணிக்கலாம் என்ற உலக காரணிகளோடு நிச்சயமாக இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கடைசி கால பகுதி நெருங்குகிற நேரத்தில் இந்த இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, இந்த வசனம் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா, அந்த சூரா இறங்கிய பின்னால, ரசூலுல்லாஹ் கடைசி கால பகுதியில் அந்த சூரா இறங்கிய பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ருக்கூவிலும் சுஜூதிலும் இந்த துஆவை அதிகமாக சொன்னார்கள். யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. என்ன துஆ? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொன்னார்கள். ருக்கூலையும் சொன்னாங்க, சுஜூதிலையும் சொன்னாங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. அதாவது அதுல வருது ஃபஸப்பிஹ், புகழ்வீராக, அதனால சுபஹானக் அல்லாஹும்ம, அதே பிஹம்தி ரப்பிக்கன்னு வருது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிஹம்திகன்றாங்க. அதே போல அல்லாஹ்விடத்தில் வஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லி அல்லாஹும்ம இக்ஃபிர்லி, என பாவங்களை மன்னிப்பாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கால பகுதியில் அதிகமாக தொழுகையிலே ருக்கூவிலும் சுஜூதிலும் கேட்க ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு முஃமின் இறுதி காலம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்தால் அவன் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் தொழுகையில இஸ்திக்பார். அவன் அதிகமாக கூட்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திக்பார். என்ன காரணம் என்று சொன்னால், யாருக்கு இஸ்திக்பாரோடு மரணம் வருகிறதோ, என்று அல்லாஹு தஆலா தௌபாவை பற்றி பேசக்கூடிய எல்லா நேரங்களிலும் சக்கராத்தை பற்றி பேசுகிறான். மாலம் யுகர்கிர், சக்கராத்துடைய அந்த நேர வரும் வரைக்கும் தௌபாவுடைய வாசல் என்ன செய்யும்? திறந்திருக்கும் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எவருக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதிக்கால பகுதியில் இஸ்திக்பாருக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறானோ அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இஸ்திக்பார் வாய்ப்பை தருகிறான்டாலே அர்த்தம் என்ன? மன்னிக்க விரும்புகிறான் அர்த்தம். எனவே ஒரு மனிதன் இறுதிக்கால பகுதியை அடைகிற நேரத்தில் அவர் அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் ஃபீமா பைனஹு வ பைன அல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில உள்ள விஷயத்தில் மற்ற 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 எல்லா இபாதத்துக்களும் கடமைகள் இருக்கின்றதோடு அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ்திக்பார். அவர் அதிகப்படுத்த வேண்டிய விஷயம் இஸ்திக்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதிக்கால பகுதியில் இஸ்திக்பாரை அதிகப்படுத்தி கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வெற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய பணி தஅவா பிரச்சாரம். அந்த தஅவா பிரச்சாரத்துடைய இறுதி நிலையில ரசூலுல்லாஹ் செஞ்சது இஸ்திக்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செஞ்சது என்ன? இஸ்திக்பார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.